ஸோ இப்படி இவங்க குடுத்த கேஸ்ல பார்த்ததுல, இவரு வந்து நெறைய ஸ்டேட்க்கு போறாரு. வேற வேற டிஸ்ட்ரிக்ட் போறது அதெல்லாம் வந்து எங்கனால ஈஸியா கொஞ்சம் ஓரளவுக்கு மானிட்டர் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா வேற வேற ஸ்டேட் போறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கறக்கு. வேற வேற ஸ்டேட் அப்படிங்கும்போது வந்து இப்ப நார்த் போறாரு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நார்த் போறாரு அப்படின்னாலுமே, வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு அது தெரியல. ஏன்னா அவரு நார்த் போறாரு அப்படின்னா, அவர் போறது ஏர்லி மார்னிங் அந்த மாரி போறாரு. போயிட்டு ஒரு 7:00 8:00 ஃப்ளைட்னா, நைட் வீட்டுக்கு வந்துர்றாரு. ஓ! ஒரே ஆமா. நாள்லயே. ஒரே நாள்லயே ரிட்டர்ன் வந்துர்றாரு. ஸோ எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் ஃப்ளைட்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் அந்த மாரி தானே டைம் எடுத்துக்கும். அ அதனால இதனால அவங்களுக்கு சுத்தமா டவுட் வரல. எங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அவரு வேற வேற கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சென்னை போறாரு, திருச்சி போறாரு. இந்த மாரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ நாங்க அத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பண்ணும்போது அதுல எங்களுக்கு ஒரு பெருசா எதுவும் பிடிபடல. பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் அத தாண்டி இப்படி போறது வந்து அவங்க வேற வேற ஸ்டேட் போறது அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, ஒரு வழியா அவரு வந்து அடிக்கடி இந்த மும்பை போறது, டெல்லி அந்த மாரிலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, நாங்க வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது, எங்க போறாருன்னு சொல்லி தெரியல. பட் இங்கெல்லாம் டிராவல் பண்றாரு.